வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிற கதை இது தெரியுமா? ஏமாற்றாதே ஏமாறாதே. நந்தன்னு ஒரு வியாபாரி இருந்தார். அவர் ரொம்ப செல்வந்தர். மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சு. என்னென்னா, அவங்க ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு. அதனால் அவர்கிட்ட உள்ள எல்லா பொருட்களையும் வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு. இதனால் நந்தன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு ஜனான்னு ஒரு நண்பர் இருந்தார். நண்பர்கிட்ட போய் நந்தன் சொன்னார், எனக்கு வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமாயிருச்சு. இனிமேலும் இந்த ஊரில் என்னால் பிழைக்க முடியாது. அதனால் பக்கத்து ஊருக்கு போய் நான் பிழைக்க போகிறேன். என்கிட்ட உள்ள எல்லா பொருட்களையும் அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்கிட்ட உள்ள முக்கியமான பொருட்களை உன்கிட்ட கொடுக்குறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டார். நந்தன்கிட்ட ஒரு இரும்பு கோலும் இருந்துச்சு. அது அவரோட முன்னோரோடது. காலங்காலமாக பரம்பரையாக அதை பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. அதையும் பத்திரமா வைக்க சொல்லி நந்தன் கொடுத்தாரு. கொஞ்ச காலம் கழித்து அவர் தன்னோட சொந்த ஊருக்கே வந்துட்டார். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் நிறைய செல்வங்களை சேர்த்துருந்தார். அதனால் இனிமே அடுத்த ஊரை நம்பி பிழைக்க வேணான்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டார். ஜனா கிட்ட வந்து தன்னோட பழைய பொருட்களை கேட்டார். அட என்னப்பா, எல்லாத்தையும் எலி கடிச்சு நாசம் பண்ணிருச்சு அப்படின்னு சாதாரணமாக சொன்னா ஜனா. நந்தனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்கிற? சரி, என்னோட இரும்பு கோல் எங்க அப்படின்னு கேட்டார். அதை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? அதையும் எலி சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொன்னா ஜனா. நந்தனுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம கிளம்ப போனதுக்கப்புறமா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஜனா வித்துட்டான் அப்படின்னு நினச்சிது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. பரவாயில்லை ஜனா, உன்னை போல் யார் எனக்கு உதவி செய்வாங்க? நான் நிறையா பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கேன். உன்னோட பையனை அனுப்பு, எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னான் நந்தன். நந்தனோட பேச்சை நம்பின ஜனா தன்னோட பையனை அவனோட அனுப்பிச்சி வச்சாரு. ஒரு நாள் ஆகியும் அவனோட பையன் வீடுக்கு திரும்பாதனால திரும்பி நந்தனோட வீட்டுக்கு ஜனா போனார். எங்கே என்னோட பையன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நந்தன் சொன்னா, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. வர்ற வழியில் உன் மகனை பருந்து ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு சொன்னான் நந்தன். என்னது, பருந்து தூக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் ஜனக்கு. நீ பொய் சொல்கிற, அது எப்படி பருந்து தூக்கிட்டு போகும்? அவன் என்ன எலியா அப்படின்னு கேட்டான் ஜனா. ஆனால் நந்தன் திரும்ப அதையே சொன்னான். வேற வழி இல்லாமல் ஜனா நீதிமன்றத்தில் போய் முறையிட்டான். அங்கே நந்தனை கூப்பிட்டு விட்டாங்க. எங்கே ஜனாவோட பையன் அப்படின்னு நீதிபதி கேட்டார். ஜனா கிட்ட நந்தன் என்ன சொன்னானோ அதையே நீதிபதி கிட்டையும் சொன்னான். என்ன உளர்ற? பருந்து எப்படி ஒரு மனிதனை தூக்கிட்டு போகும்? இங்கே யாரும் காது குத்தலன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கோபமாக கேட்டார் நீதிபதி. நீதிபதி அவர்களே, இரும்பு கோலை எலி சாப்பிடும்போது பருந்து பையனை தூக்கிட்டு போகாதா? அதையும் அவன்கிட்டயே கேளுங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் நந்தன். நீதிபதி ஜனாவை பார்த்தாரு. ஜனா அழுதுகிட்டு இருந்தான். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் அவனோட எல்லா பொருட்களையும் விற்றுட்டேன். அந்த இரும்பு கோலையும் நான் நல்ல விலைக்கு விற்றுட்டேன். நந்தன் கிட்ட அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் உண்மையை மறைச்சிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். நண்பனை ஏமாத்தின ஜனாவுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாரு நீதிபதி. இதிலிருந்து என்ன தெரியுது? ஏமாற்றவும் கூடாது, நம்ம ஏமாறவும் கூடாது. அவ்வளோதான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய்.